வணக்கம். தற்பொழுது வித்யானுடைய படுகொலை வழக்கிலே சட்டத்தரணி ஆயராகக்கூடிய மூத்த சட்டத்தரணி திரு தவராசா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் தவராசா அவர்களே. வணக்கம். இந்த வித்யானுடைய வழக்கிலே நீங்கள் கலந்து பங்கேற்றுக் கொண்டு அந்த வழக்கினை இப்போது முன்னெடுத்து செல்கிறீர்கள். இந்த வழக்கினை முன்னெடுத்து செல்வதற்கு வித்யா தரப்பிலே அவர் குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு எவ்விதமான உத்தரவு தரப்பட்டது என்பதை கூற முடியுமா? குடும்பத்தை பொறுத்தவரையிலே சம்பவம் நடைபெற்ற 13/5/2014 சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் நடைபெற்ற பின்னர் நான் அப்பொழுது அந்த நேரத்தில் சித்ராவிலிருந்து அதன் பிறகு நான் 14 இலங்கை திரும்பிய பிறகு நேற்று கனடாவிலிருந்து பொங்கலுக்கு பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் குமார் பிரியநாதனும் மற்றும் நிர்வாகிகளும் இங்கே தொடர்பு கொண்டனர். தொடர்பு கொண்டு இந்த வழக்கில் நீங்கள் எங்களுடைய மண்ணிலே இப்படி நடைபெற்றிருக்கிறது, நீங்கள் இந்த வழக்கிலே ஆஜராக வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிறகு நகரத்திலும் பிரான்சிலும் இருந்து புலம்பெயர் உறவுகள் பலருடைய கேட்டுக்கொண்டார்கள். அதே போன்று இங்கு என்னுடைய உறவுகள் இங்கே என்னுடைய ஊரைக்கு இருந்த மக்களும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நான் ஆஜராகக்கூடிய வாழ்த்த வேலையிலே 14ஆம் தேதி திரு வித்யாவுடைய சகோதரர் நிஷாந்தன் என்னை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு தங்களை கொடுத்து அந்த 2ஆம் தேதி தொடர்பு கொண்டதாகவும் என்னுடைய நம்பர் இலக்கத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நிஷாந்தனை தொடர்பு கொண்டதை அடுத்து அவரோடு அந்த ஒரு விவரத்தை பெற்றுக் கொண்டதுக்கு பிறகு இந்த வழக்கிலே நான் ஆஜராக கூறி அதன் பிறகு இந்த வழக்கிலே ஆஜராவதற்காக உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்க பிரதான குற்றச்சாட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய குடும்பத்தின் சார்பில் எந்த விதமான எழுத்து மூலமான உத்தரவு இந்த வழக்கில் நீங்கள் வாதாடுங்கள் என்று வழங்கப்படவில்லை என்றும், அவ்விதம்தான் நேற்று அங்கு வந்திருந்த பிரதான 3 சட்டத்தரணிகள் அங்கு வந்திருந்த பொழுது அவர்களிடம் இந்த ஆவணம் இல்லாதபடியினால் தான் அவர்கள் அதில் வாதாட முடியாமல் போனது என்றான ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது. இது உண்மையா? இது ஒரு தவறான கருத்தொன்றை அவர்கள் கூறியுள்ளார்கள். என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே அதாவது குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரையில்லை, அது மேல் நீதிமன்றம் எடுக்கலாம் அல்லது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் எடுக்கலாம். குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரைக்கு ஒரு எதிரி சார்பாகவோ அல்லது சந்தேக நபர் சார்பாகவோ அல்லது குடும்பம் சார்பாகவோ விசேடமாக யார் சார்பாக விசேடமாக எதிரி சார்பாகவோ அல்லது குடும்ப சார்பாகவோ இருந்தாலும் கூட ஆஜராகுவதற்காக அங்கு ஒரு அவருடைய அனுமதியை பெற்று அந்த அனுமதியை வைத்துக் கொள்வதன் ஆஜராகுவது என்பது இல்லை. ஆனால் ஒருவரை அங்கே பெரிதாக இருக்கிறது சொன்னால் ஒரு சிவில் வழக்காக இருக்குமா இருந்தால், உதாரணமாக காணி வழக்காகவும் ஒரு சிவில் குடியல் வழக்காக இருந்தால் அந்த குடியல் வழக்கில் ஆஜராகும் சட்டத்தரணி ப்ராக்சி, அதாவது அந்த ப்ராக்சி என்ற ஒரு ஒன்று அதை அந்த குறித்த கட்சிக்காரர்கள் அந்த ப்ராக்சியை கையெழுத்து வாங்கி கொடுத்தால் மட்டும்தான். ஏன்னா அந்த ப்ராக்சியை நீதிமன்றத்தில் அழைக்க வேண்டும். வழக்கு போகிறது அவர் முக்கியமானது. ஏனென்று அவருடைய முழு பொறுப்பையும் அந்த முழு விடயத்தையும் அந்த சட்டத்தரணிக்கு கையெழுத்து விடுவார்கள். அந்த சட்டத்தரணி தான் புறப்படுகிற சட்டத்தினை வைத்ததாயிருந்தாலும் எதாயிருந்தாலும் அவர்களால் செய்ய வேண்டும். அது குற்றவியல் நீதிமன்றங்களில் அனுமதியை பெற்று வாதாட வேண்டும் என்பது ஒரு தவறான கருத்தை குறிப்பிட்டுள்ளார் என்பது நான் மிகவும் பொறுப்போடு உணவு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுல பிரதான குற்றச்சாட்டு எவ்விதம் முன்வைக்கப்படுது என்றால், இந்த மாணவிய படுகொலை செய்த சுஷ்குமார் சார்பிலே ஆஜரானால் அவரை காக்க வந்த திரு தமிழ்மாறன் என்பவருக்குத்தான் அந்த விடயங்கள் கையளிக்கப்பட்டதாகும். திரு தவராச எனப்படும் உங்களுக்கு இது விடயம் குடும்பத்தின் சார்பினால் வழங்கப்படவில்லை. அவ்விதம் வழங்கப்படாத பட்சத்தில் இவர் எவ்விதம் இந்த வழக்கினை முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வியும் இங்கே வைக்கப்படுகிறது. அந்த சந்தேகத்துக்கு தான் உங்களிடம் நாங்கள் இந்த விடயத்தினை கேட்டு தெளிவு கொள்ள விரும்புகிறோம். கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது அதாவது இந்த வித்யாவுடைய சகோதரன் என்னோட கதைத்ததும் பிறகு அவர் என்னோட தொலைகளில் தொடர்பு கொண்ட போது அன்றிலிருந்து 14ஆம் தேதி ஒவ்வொரு தினமும் அதனை தொடர்பு கொண்டது. இன்று கூட அவருடைய தாயார் என்னிடம் 20-25 நிமிடங்கள் தன்னுடைய குறைகளை கூறி அவர் சொல்லிக் கொண்டு அவர் சொல்லுவார். அதே போல நானும் அவருக்கு ஆறுதல் கூறுவது உண்டு. அவர்களை உண்மையாகவே நான் என்னுடைய கட்சிக்காரராகவோ அல்லது ஒரு கட்சிக்காரராக நான் கருதவில்லை, என்னுடைய உறவாகத்தான் கருதுகிறேன். அந்த வகையிலே அவர்கள் அந்த ஆறுதலுக்கு அவர்களுடைய இதில் வாதாடுவது உண்மையாக நான் கடமை ஒன்று ஏனென்றால் அதிலும் மண்ணிலே பிறந்த வந்த முறையிலே அங்கே வாதாட வேண்டிய அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய சேவையை செலுத்தியது காலத்தின் கட்டாயம். அது தவிர்க்க முடியாத ஒன்று. இருந்த போதிலும் என்னோட வேண்டுகோள் இல்லாமல் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் கையெழுத்து வேண்டுவதற்கு இது முடியாது. அது இல்ல பிரச்சனை. கையெழுத்து வேண்டித்தான் ஒருத்தர் ஆஜராகணும் இல்லை. ஆனால் அவங்க குடும்ப நலனை கருதி
அங்கே முக்கியமான நீங்கள் கூடியது போட்டு 3 சட்டப்பேரவைகளும் கூடிய போட்டு மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சட்ட ரீதியாக அங்கே அங்கே இப்பொழுது என்னுடைய ஜூன் இந்த 7 பேர் நேற்று ஆஜராகணும் இல்லாமல் 7 பேரும் அவங்க ஃபைன் வாங்கி ஆஜராகணும் இல்லை என்ன அங்கே பதியப்படும் அதாவது நீதிமன்றத்திலே அந்த ஆவணம் பதியப்படுமாக இருந்தால் கையெழுத்து வழி கொடுக்க வேண்டும் இங்க அப்படி ஒன்று இல்லை அது 2 பேர் மிக தெளிவாக கொடுக்கிறது வரும் அடுத்தது தமிழ் மாறனை பொறுத்தவரை உண்மையில் என்னவென்றால் தமிழ் மாறன் நானும் ஒரே மண்ணை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அந்த ஒரே பிறந்தவராக இருந்தாலும் கூட நான் உறுதியாக சொல்கிறேன் தமிழ் மாறனோடு நான் கதைத்து 25 வருடங்களுக்கு மேல் இருக்கும் அவரோட சட்டக்கல்வியும் அவரும் நானும் ஒரே ஆண்டில் ஒன்றாகத்தான் சட்டத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் கூட தெரிவு செய்யப்பட்ட 4 ஏறத்தலைப்பட 34 ஆண்டுகள் இந்த 34 ஆண்டுகளில் நான் நெட்டு ஏறத்தளவு 25-28 வருஷங்களை அவர் தன்னுடைய பல்கலைக்கழகத்து வேலையை பார்த்துக் கொண்டு போகிறார் நான் என்னுடைய சட்டத்துறையை செய்து கொண்டு போகிறேன் நீதிமன்றங்களை வாதாடுகிறேன் அவர் நீதிமன்றம் வருவதில்லை நீதிமன்றம் அறிவும் இல்லை அவருடைய சட்டத்துறை அது விரிவரையான போக்குவது அது அவருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை சம்பந்தமும் இல்லை என்பதை நான் நீங்கள் இந்த வழக்கினை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது தமிழ் மாறன் அவர்கள் ஏதாவது தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரா? இல்லை அவரோட தொடர்பு கொள்ளவும் இல்லை அவர்கள் பேசவும் இல்லை நான் இருக்கிற கூறிய சொன்ன 25 வருடத்துக்கு மேலாக அவரோட பேசவும் இல்லை உண்மையிலேயே ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு கூற வேண்டும் என்னவென்றால் அந்த 9வது சந்தேக நபர் தப்பு சென்ற விடயம் அந்த விடயம் மிகவும் அன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமாக கூற வேண்டும் என்னவென்றால் அன்றைய தினம் அங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நிஷாந்தன் என்னோட நிஷாந்தன் இந்த கொள்கையை கேட்பார் நிஷாந்தன் என்னோட கடைத்து கூறினார் ஐயா இப்பொழுது ஒரு கூட்டம் கூட நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்திலே சாட்சி இல்லைன்னு சொல்கிறார்கள் நாங்கள் பிடித்துக் கொடுத்தவர் ஓடிவிட்டார் அவருக்கு தெரியாது தமிழ் மாறன் என்ற பேர் தெரியாது உண்மையாக உங்களுக்கு பொறுத்தாரு நிற்கணும் கொஞ்சம் பேர் வந்து நிற்கணும் அதை சொல்லிடும் நாங்கள் புலப்பட்டு நிற்கிறோம் இவங்களை பிடிச்சிட்டாங்க ஐயா நீங்களும் சட்டத்தறி தானே 6வது ஐயா புல குற்றவாளியில பிடிச்சவன அறமாட்டி அதுல சாட்சி இயற்கை விடுவாங்க என்னோட கேட்கிறார் அது ஒவ்வொரு புதியவும் நடைபெறும் போது எனக்கும் உண்மையாக தமிழ் மாறன் இருந்தாலும் தெரியாது அதுக்கு நான் அப்புறம் அடுத்த நாள் எனக்கு தெரிய வந்தது அந்த மண்டபத்திலே போலீசாருக்கு மத்தியிலே தமிழ் மாறன் அதுக்கு பிறகுதான் நாங்கள் அப்படி இருந்தும் கூட இந்த விடயத்தை தப்பி செய்த விடயத்துல உண்மையான குற்றவாளி யாருக்கு காண வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னிடம் அந்த இறந்த வித்யாவின் தாயாரோ அல்லது சகோதரமோ இந்த நண்பனோ கேட்கவில்லை இந்த 9வது நபர் இப்படி தப்பி சென்றார் என்று சொல்லி எனக்கு கேட்கவும் இல்லை நானாகத்தான் நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை முன்வைத்தேன் ஏனென்றால் நிரபராதியை தப்பிக்க வேண்டும் யாராவது குற்றம் செய்திருந்தால் அவர்கள் தப்பிக்கப்படவும் அது எந்த வித மாற்றுக்கிறது இல்லை அந்த அடிப்படையில தான் நான் நீதிபதிக்கு தெளிவாக எடுத்து போகிறேன் மக்களால் பாடம் கொடுக்கப்பட்டவர் எப்படி வெள்ளவாட்டைக்கு போனார் என்பதை நீங்கள் உடனடியாக விசாரணை இந்த சுரேஷ்குமாரை தப்ப வைத்த குற்றச்சாட்டிலே தமிழ் மாறனுக்கு பெரும் பங்கு உண்டு என பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது விஜயகலா எம்பியிலிருந்து பல்வேறுபட்ட நபர்கள் கூட இதனை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் ஒரு புங்குடுதீவிலே கைது செய்யப்பட்ட குமார் என்பவர் யாழ் மருத்துவமனையிலிருந்து தப்பி செல்வதற்கு இவர் உடந்தையா இருந்தார் என்று கூறப்படுகிறது அவர் தப்பி செல்வதற்கான அந்த உடந்தையா இருந்த தமிழ் மாறன் மீது விசாரணை முன்னெடுக்கப்படுமா அல்லது அவர் இந்த குற்றத்தை செய்தார் என்று கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? பொறுத்தவரையில் உண்மையில் என்னவென்றால் அங்கு நடந்த விஷயத்தை மக்களால் கைது செய்து பிடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டவர் அங்கிருந்து தப்பி சென்றதுக்காக நிச்சயமாக போலீசாருடைய ஒரு பங்கு இல்லாமல் தப்பி சென்றிருக்க முடியாது மிகவும் பொறுப்போடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இல்ல இது தவறு நினைக்கிறேன். அதாவது மக்களின் ஆதரவோடு பிடித்து தமிழ் மாறன் ஒப்படைக்கப்பட்ட அந்த சுரேஷ்குமார் என்பவர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே தமிழ் மாறன் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர் அங்கிருந்து யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த மருத்துவமனையிலிருந்து தப்பித்ததாக கூறப்படுகிறது. அப்ப இதுல நீங்கள் இப்ப மக்கள் என்று நீங்கள் மக்கள் தான் பிடித்து கொடுத்தாருன்னு குறிப்பிட்டு கூறுகின்றீர்கள். ஆனால் தமிழ் மாறன் இவர் கைது ஒப்படைக்கின்ற பொழுது அந்த இடத்தில் நின்றாரு. நீங்கள் கூட விடயத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையாக நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும் இந்த இறந்து கூட வித்யாவின் தாயார் ஒரு பேட்டியோடு கொடுத்திருக்கிறார் இங்கே இந்த சிலோனுடைய இந்த பத்திரிகைக்கு அந்த பத்திரிகையில் தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்க இந்த சுரேஷ்குமார் என்பவரை நாங்கள் தமிழ் மாறன் ஒப்படைத்தோம் என்று கூறியிருக்கிறார். அவர் அங்கு கூறப்பட்டுள்ளது. அது தமிழ் மாறன் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் 10 நாட்களுக்கு பிறகு அவருடைய விளக்கம் கொடுத்தது இந்த சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு பிறகு அவர் விளக்கம் கொடுத்தார். அது மிகவும் அந்த எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்திருக்கிறார்கள். நான் பொலிசாரன் கொடுத்து நீங்களே பொலிசை கேளுங்க வேண்டும் அப்படி சொல்ல முடியாது. இவர் அப்படி என்றால் இந்த இந்த கலவரமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த தமிழ் மாறனோடு பொலிஸ் அதிகாரியும் 2 பேர்
வேண்டும். நான் பொறுப்பேற்ற கொடுத்தேன், இதோ இருக்கிற ஆறு வருஷம் பொலிஸ் அதிகாரி போடும் உங்களை பொறுத்துதான் பாடம் கொடுத்தேன், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தால் இவர்கள் அதே இவருடைய குற்றச்சாட்டு தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர் வந்து மௌனம் காட்டார் எனக்கு தெரிஞ்ச வகையில். ஒரு சட்டத்தரணிக்கு எதற்காக 2 உயர் போலீஸ் அதிகாரிகள் எதற்காக அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அழைத்து செல்லப்பட வேண்டும்? அன்றைய நிலைமை பாதுகாப்பு அது வந்து என்ன அன்று ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்த வகையிலே. மக்களுக்கும் அவர் குடியேற்றவாளையிலே ஒரு பொலிசை அமைக்கப்பட்டிருப்பதற்காகத்தான் ஒரு கூட்டத்தை கூறினோம். அந்த கூட்டத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே தமிழ் மாதம் காணும் என்றதாகத்தான் அவர் கூறுகிறார். அவர் கூறுகிற கூட்டியது. ஆனால் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க முறைப்படம் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு செய்தி வந்தது என்னவென்றால் இப்படி பாரம் கொடுத்தவர் வந்து வெள்ளத்தில் நிற்கிறார். அதனால்தான் இந்த குழப்பம் ஆரம்பமாகி அப்படி வந்து உடனே மக்கள் குழம்பி போட்டாலும் நாங்கள் பாரம் கொடுக்கிற எப்படி வெள்ளவத்துக்கு போக முடியும், உடனடியாக தகுமாறு காட்டி இவருக்கு எங்களுக்கு ஆளை சார்ந்து போட்டு இவரை கொண்டு போகணும். அதன் பிறகுதான் போலீசார் சிறப்பத்தில் நடத்திக்கிட்ட இரவு நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி இரவு மத்தியிலே உரையாற்றுவாளர் கொண்டு சென்று அங்கால அவரை அழைத்து சென்றதாக தகவல். யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு தப்பித்ததாக கூறப்படுகிறது. அப்படியானால் யாழ்ப்பாணம் மருத்துவமனையிலிருந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைத்தது, இவர் எப்படி தப்பித்தார், அதற்கான தடயங்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, உண்மையிலே அன்று இந்த வழக்கு நடந்த போது நான் நினைக்கிறேன் முதலாம் தேதி நீதிபதி அவர்கள் ஒவ்வொரு சந்தேகங்களும் கேட்டார் உங்களுடைய இதாவது சொல்ல இருக்கிறதா. அப்புறம் 9வது சந்தேகம் சொன்னா தான் மருத்துவத்துக்கு மருந்தெடுக்க போனதாகவும் அதுக்கு பிறகு தான் போய்விட்டதாகவும் அவர் வேறு விவரத்தை சொல்லவில்லை. உண்மையில் அவர் தப்பி போனார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அவர் தப்ப வைக்கப்பட்டிருக்கார் என்பதுதான் உண்மை. அவர் தற்போக்கப்பட்டல அதுல மாற்றுக்கு கருத்து செய்ய முடியாது. அவங்க அங்க போனதுக்கு கூட அவர் இப்படி வெள்ளவத்தில் ஒரு நாளில் வந்திருக்க முடியும். வெள்ளவத்தில் வந்தவர் கைது செய்யப்பட்டு அந்த கைது செய்யப்பட்டவர் உண்மையாக யாருக்கு ஒப்படைக்க வேண்டும், திருச்சி ஒப்படைக்க வரும் யாழ்ப்பாண போலீஸோ அல்லது சூராத்திர போலீஸ். என்ன நடந்தது, அவரையும் கைத்தவரை கொடுங்காமுத்து ஓய்வில் கையளிக்கப்பட்டு அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அறிக்கை 21 தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில இந்த விஷயம் ஒன்றுமே இல்லை. அதாவது இவரை கை செய்ததையோ அல்லது இவரை பாரம் கொடுத்ததை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஏதோ முதலாக வெள்ளவத்தையிலே பிடித்த மாதிரி அந்த அறிக்கையை போட்டிருக்கோம். அந்த அறிக்கையும் வந்து குமாருக்கு சாதகமாக குமார் என்ற இந்த சந்தேக நபருக்கு சாதகமாக தாக்கல் செய்யப்பட்டு இதற்கு நான் நீதிமன்றத்தை கொண்டு வந்தேன். இதையும் கொண்டு வந்து கூறினேன். இங்கே இதுல இந்த செயற்பாடு மிகவும் ஒரு அழுத்த சந்தேகத்தை உருவாக்குறது. ஆனால் அதை அடுத்துதான் நீதிபதி உத்தரவிட்டார் விசாரணையை மேற்கொள்ளப்படும் என்று நேற்று இந்த வழக்கு வந்த போது நாங்கள் விசேடமாக கேட்டேன். நீங்கள் கொடுத்த உத்தரவுக்கு அமைய இப்பொழுது விசாரணை முடிந்து விட்டதாக. அப்போ நிசாந்த சில்லா கூறினார் விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. சில பேருடைய வாக்குமூலங்களை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். நான் அதுவே அதனால்தான் நான் உறுதியாக சொல்லுகிறேன். இந்த செயல்பாட்டில இந்த கொலையில இந்த சம்பவத்துல ஒரு பின்னணி ஒன்றது ஒரு பலத்த கையொன்று பிடிக்கிறது எனக்கு ஒரு என்னுடைய மனதுக்கு போடுறேன். அது புத்தோட விஷயம் என்ன நாங்கள் தவிர்க்க வரும். இந்த கொலைக்கு பிறகு அந்த வித்தியாச உடல் வந்து கட்டப்பட்டிருக்க நிலையில ஏன் இந்த கொலையாளிகள் அவரை அந்த உடலை மறைக்காமல் அப்படியே வைத்துவிட்டு அதை பகிரங்க வைத்துவிட்டு போனார்கள் என்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கை. மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கையாக இருக்கணும். வளமையாக அப்படி நடந்தால் அந்த உடலை மறைப்பதுதான் இவர் செய்வார்கள். ஆனால் இவர்கள் 2 பக்கம் காலையும் கட்டி கையையும் கட்டி இதை பார்க்கப்பட வேணும், பகிரங்கமா மக்கள் பார்க்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்கள் இருந்திருக்கு என்பது அந்த உடல் அந்த கிடந்த இடத்தை பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியும். அந்த உடலிலே வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவி அவர்கள் அங்கே ஆடைகள் அகற்றப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே மிகவும் கோரமான நிலையில் காட்சியளிக்கப்பட்ட அந்த காட்சி என்பது சில சிங்கள பெரும்பான்மை இணைய ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறது. அந்த இடத்திலே 9வது குற்றநபர் சொல்லப்படுகிற சுரேஷ்குமாருடைய கையடக்க தொலைபேசிகளில் இருந்து அந்த ஆவணங்கள் பெறப்பட்டதாகவும் போலீசார் அதனை பார்வையிட்டதாகவும் அதைவிட சில அரசியல் பிரமுகர்கள் கூட அதனை பார்வையிட்டுள்ளதாகவும் மக்களும் பார்வையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்விதமான ஒரு நிலையில் நீங்க இதுவரை அந்த ஆவணங்களை நீங்கள் பார்த்தீர்களா? அப்படி பார்க்கப்பட்டதனால் அந்த 30 நிமிடத்துக்கு மேலான காட்சிகள் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இதுல எவ்விதம் உண்மை இருக்கிறது? என்னுடைய கவனத்தில் கொண்டு வரப்பட்டதால் எப்படியாக இது எதோடு வேட்டையில் கூறப்பட்டு இதை விட இது முதலாவதாக நடந்த சம்பவம் அல்ல. எனக்கு அண்மையில கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கான ஆதாரங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட இந்த
சந்தேக நபர்கள், நான் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பவில்லை, யாரும் தெரியாமல் பேர் சொல்லுவது அழகல்ல. ஆனா இந்த சந்தேக நபர் ஏற்கனவே ஒரு காதல் தோழி ஒன்று அங்க வந்த நேரம் அந்த ஒரு மாணவர் அந்த அந்த பிள்ளை பெண் பிள்ளை அழைச்சி அவளை கற்பழித்த பாலியல் உட்படுத்தப்பட்டு இரவு முழுக்க வைத்திருந்து வெளியே அனுப்புறதாகவும் ஒரு உண்மையான ஒரு வதன் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அன்னைக்கு. அது இது இவருடைய முதலாவதான செயல்பாடு அல்ல. இது ஒட்டுக்கு மேற்பட்ட செயல்பாடுகள் அங்கே நடந்திருக்கு என்பது இப்ப வந்து கொண்டிருக்கிறது. அது அந்த அடிப்படையில இது மேல இது வார சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா நீங்க புரியாது போல இது சில விடயங்கள் புலனாய்வுள்ள சில விடயங்களை உண்மையிலேயே வெளியே கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருந்தா இப்ப சில விடயங்களை நாங்க வெளியே கொண்டு வரும்போது எந்த இதுல வந்து இல்லையா நாங்கள் பிரதானமாக மக்கள் மத்தியில கேட்கப்படுறது குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் ஐயா. அந்த பிரதானமாக கேட்கப்படுறது என்னன்னா அந்த 2 அல்லது 3க்கு மேற்பட்ட புகைப்படங்கள் அந்த இணையங்களுக்கு வெளிவந்திருக்கிறது. அந்த இணையத்துக்கு இந்த படம் எவ்வாறு சென்றது என்பதை குற்றம் பாதிக்கப்பட்ட மாணவனுடைய சகோதரர் நிசாந்தன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த படத்தினை போலீசாரிடம் கையளிக்கப்பட்ட போது அதிலிருந்து அவருக்கு செல்லப்பட்டதா அல்லது வேறு யாராவது அனுப்பினார்களா அப்படின்னா அவர்கள் யாராவது நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? இதுவரை இடம்பெற்ற விசாரணையின் மூலமாக இது ஏதாவது உங்களுக்கு இந்த தடயங்கள் கிடைத்திருக்கிறதா? உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிந்திருக்கும் இந்த ஆவணங்கள் அங்கு போலீசார் அதனை கையகப்படுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்படியானால் இதுல உள்ள அந்த வீடியோ காட்சியினுடைய நிமிடங்கள் போட்டோக்கள் எத்தனை ஆயிருக்கிறது? முக்கியமான கேள்வியா இருந்தாலும் கூட நீங்கள் கேட்ட கேள்வி நான் இதே விடயத்தை தான் நாங்கள் முன்வைத்து அவர் என்ன கூறினார்கள் என்றால் இந்த முழுக்க தொகுத்து என்னவென்று சொன்னால் இங்கே விடயங்களை வந்து ஒரு அதாவது சில சான்றுகள் கிடைக்கப்பட்டிருந்தாலும் இவ்வளவு சந்தேகங்களை தொடர்பு படுத்தக்கூடிய அதாவது கலெக்டிவா தொடர்பு படுத்தக்கூடிய சான்றுகள் வரும் வரையில் யார் என்ன என்பது கூற முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கிறது. நிச்சயமாக இது வெளிவரும் போது உங்களுக்கு நான் நிச்சயமாக மக்களுக்கு இப்ப இறுதியா வந்த தகவலின்படியா இந்த பாதிக்கப்பட்ட மாணவி உடலத்தினை அங்கிருந்த நாய் ஒன்று முதலாக காட்டி கொடுக்கப்பட்டது இப்ப இறுதியாக செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2வது வந்து அங்கிருந்த 3 பேர்கள் வேறிடம் நோக்கி சென்றதாகவும் பேர்ந்து வருகின்ற பொழுது வேறு இடத்தை மாற்றி செல்கின்ற பொழுது அதனை கண்ணுற்ற ஒரு பெண்மணி அவர்கள் வழங்கிய முறைப்பாடின் அடிப்படையில் அங்கு சென்ற போது இந்த உடல் மீட்கப்பட்டதாக எல்லாம் கூறப்படுகிறது. இதுல இந்த விடயம் உண்மையானதா இருக்கிறதா? சாட்சியத்தின்படியும் அவருடைய அதாவது போலீசார் தாக்கல் செய்த அதாவது கைது செய்யப்பட்ட அதாவது சம்பவம் நடைபெற்ற பிறகு போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட சகல ஆவணங்களை நான் பார்வையிட்டேன். அந்த ஆவணங்களை பார்வையிட்ட வகையில் அவருடைய அறிக்கைகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த அறிக்கையின்படியும் அதே போன்று இந்த தாயாரதும் சகோதரத்தினுடைய வாக்குமூலத்தின்படியும் உண்மையிலேயே அதன் முதலாவதாக நாய் அந்த தப்பாட்டை கண்டதாகவும் அதன் பிறகு அந்த நாய் அதாவது நாய் மூளையிட்டதை தொடர்ந்து அது கிட்ட போன நிசாந்தன் தான் முதலிட கண்டிருக்கிறார் பைக்லையும். அதுக்கு பிறகு இந்த தனது தங்கை சென்று கிடந்ததையும் அந்த தங்கை இருந்த கோலத்தை முதலாவதாக கண்டது நிசாந்தன் தான். அப்ப நிசாந்தன் வந்த பிறகுதான் தாயார் கொடுத்த காட்சி சொன்னால் தான் தன் உடலை பார்க்கவில்லை. ஆனால் அந்த துணியை உடுத்திருந்த அவருடைய உதவியை மட்டும்தான் கண்டேன், நான் பார்க்கவில்லை என்று சொல்லியிருந்தார். அது உண்மையான பொது சார்ந்து புகழ்ந்த கண்டது வந்து நிசாந்தன் தான் கண்டது. காட்சியத்தில் நேரு கூறினார் அதை அந்த எப்படி அந்த உடல் இருந்தது என்ன நிலையில இருந்தது நேற்று விசாரணை அதிகாரி கேட்ட போதுதான் அவருக்கு எங்கே குளித்துக் கொண்டு அவர் மயக்க நிலை அடைந்து முதலாவது இந்த கூட பிறந்த சகோதரத்துடைய அந்த நிலைப்பாட்டை அவர்களை பார்க்கும்போது அவருக்கு சொல்ல முடியாது போட்டார். கேட்குமா தாய்க்காரி கூறினார், நான் கேட்டேன் இன்று அவர் என்னோட கதைத்தார், இது நிருபம் கதைத்தோம். அப்ப நான் கொடுத்த சாட்சியத்துல அவங்க 9 பேரையும் பார்த்த பிறகு எனக்கு ஐயா எனக்கு 1 பேர் சொல்ல விரும்புற இல்லை, அவ்வளவுக்கு அவங்களை கண்டவனே எனக்கு இல்லாம பதற தோங்கிடுவாங்க இப்படிப்பட்ட குடும்பாகியல் என்று அவருடைய மனிதன் என்று கூறினார். இல்லையா இதுல வந்தையா பிரதானமா வந்து அந்த 9 பேரில் நீங்கள் நம்புகின்றீர்களா? அவர்கள் 9 பேரும் இந்த பிள்ளையினை வல்லுறவு செய்து கோரமாக கொலை செய்யவில்லை, இதில் சம்பந்தப்படவில்லை, அதில் சந்தேகத்தின் பேரில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி பிறகு 9 பேர் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 9 பேரும் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் இவர்கள் மீது அந்த சாட்சியங்கள் இருக்கலாம். ஆனால் சாட்சியங்களை தொகுத்து யார் உண்மையான குற்றவாளி என்பது மட்டுமில்லை, யார் என்ன குற்றத்தை புரிந்தார்கள் என்பதையும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதுவும் விசாரணையில வெளிவர வேண்டும். ஆகவே 9 பேரும் நிரபராதி என்றோ அல்லது 9 பேருமே இந்த குற்றத்தை செய்தார்கள் என்றோ ஒரு முடிவு பெற முடியாது. ஆனால் நிச்சயமாக இவர்களுடைய தொடர்பு இருக்குது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து சந்தேகமும் இல்லை. ஆனால் 9 பேருக்கும் என்ன உதாரணமாக சொல்ல போனால் சில பேர் அதாவது பாலியல் வன்புணர்வுக்கு மட்டும் ஈடுபட்டிருக்கலாம். சில பேர் வந்து அதாவது அந்த
வித்யாவை வந்து சித்திரவதை செய்திருக்கலாம். சில பேர் வந்து பாலியல் வன்புறவும் சித்திரவதையும் செய்திருக்கலாம். சில பேர் பாலியல் வன்புறவும் கொலையும் செய்திருக்கலாம். அது இந்த குற்றச்சாட்டுகள் போடும்போது பிரித்து பிரித்து தான் பார்க்க வேண்டியது. அப்ப ஆகவே இப்பொழுது இவர்கள் இப்ப தடுப்பு காட்சி வைத்திருக்கிறபடியா விஷயமாக மிக விரைவாக, அதாவது இந்த சமூகம் எதிர்பார்க்கிற, இந்த உலகம் எதிர்பார்க்கிற இவர்களுக்கு வழங்கப்போற தண்டனை வந்து நிச்சயமா கிடைக்கும் என்பதில் இறுதியாக ஒரு கேள்வி ஐயா, மிக முக்கியமான கேள்வி. அதாவது மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிற விடயமா இருக்கிறது. அந்த வித்யா கொலை செய்யப்பட்ட பகுதி தடயங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதுரவாக கூற முடியுமா? நிச்சயமாக அது ஒரு தவறான செய்தி ஒன்றை இவர்கள் செய்திருக்கிறார்கள். உண்மையாக நடந்தது சொன்னால் அங்கே அவர்கள் விளக்கமும் கொடுத்திருக்கிறார்கள். நடந்தது சூலகம் என்ற ஒரு அமைப்பு தான் இந்த சிரமதானத்தை மேற்கொண்டது. அதை சிரமதானத்தை மேற்கொள்வதற்கான முக்கியமான காரணம் என்ன, வல்லன் வீதியிலே பஸ் போக்குவரத்து இல்லை என்ற காரணத்தில் இன்னொரு தொடர்பு கொண்டார்கள். அப்ப வல்லன் பஸ் போக்குவரத்து காலையில் 8 மணிக்கு ஒரு பஸ்ஸும், ஈவினிங் 12 முடிந்தவுடன் 3 மணிக்கு அந்த பஸ் திரும்பக்கூடிய மாதிரி அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து இந்த சிரமதானத்தை செய்தார்கள். உண்மையிலேயே அந்த சிரமதானத்தை செய்யும் போது முக்கியமாக அந்த செயல், அதாவது வித்யாவுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தவிர்த்து, அதை உறுதியாக கூறுகிறேன், அது வெறும் அவர்கள் சென்று பார்க்கட்டும், உறுதியாக அந்த இடத்தை தவிர்த்து அதுக்கு அப்பாற்பட்டப்பட்டதுதான் திருமணம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கருதுகின்றீர்களா, நீங்கள் நம்புகின்றீர்களா ஐயா, அந்த இடம் மட்டும் அந்த மாணவனுடைய உடலம் இருந்த பகுதிகள் மட்டும்தான் பாதுகாப்பான பகுதி, குற்றம் நடைபெற்ற பகுதியாக இருக்கும், ஏனைய பகுதியில் அளிக்கப்பட்ட பகுதிகள் அதுக்கான தடயங்கள் இருக்காது என நீங்கள் நம்புகின்றீர்களா? தெரியவில்லை. ஒரு குற்றச்செயல் நடந்தால், சேதமாக ஒரு கொலையாக இருந்தால் அந்த இடத்தை போய் சென்று பார்க்க வேண்டிய கடமை வந்து ஒரு சட்டத்தை, சிறந்த சட்டத்திலே இருந்தால் நிச்சயமாக அந்த சம்பவத்தை இடத்தை பார்க்க வேண்டும். அந்த சம்பவத்தை இடத்தை பார்க்கும் போது நாங்கள் பேப்பர்ல ஒரு படம் பார்க்கும் போது உள்ள தெளிவு புத்தகம் பார்க்கும் போது இல்லை. ஆகவே அந்த இடத்தை சென்று பார்க்க வேண்டியது முக்கியமான முடியும். அந்த அடிப்படையிலே தான் நான் எவ்வளவோ எனக்கு சில அன்றைய சிலர் நான் போது செல்ல என்னுடைய மனது செல்லவை சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் நான் பார்க்க வேண்டும் போறது என்ன வந்து சொன்னால், அந்த பார்ப்பதன் மூலம் தான் இந்நாள் முடிவு நீதிமன்றத்துக்கு என்னுடைய சேவை ஆற்றுவதற்கு முடியும். ஒரு வழக்கு ஒன்று நீதிமன்ற விசாரணையில் இருக்கின்ற பொழுது, அந்த விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது, குற்றப்புலனாய்வுத்துறையினர் இந்த குற்றவாளிகளை பொருட்படுத்துகின்ற பொழுது மீளவும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் சென்று அந்த இடங்களை பார்வையிட்டு அதிலே பகுப்பாய்வு செய்யக்கூடிய நிகழ்வுகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்விதமான ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளை அல்லது அந்த சாலை உடனடியாக அவசரமாக இவர்கள் துப்புரவு செய்ய வேண்டியதுக்கான காரணம் என்ன? அப்படியான நிலைமையில் இல்லை. நீங்கள் நீங்கள் ஆராய்ச்சி சென்று இடத்தை பார்க்கலாம். என்ன நடந்தது சொல்றது, இது வல்லன் சந்தியில் இருந்து ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் செல்லுகிறது என்றது. அவருடைய வீடு வந்து வல்லன் சந்தியில் இருந்து 1.5 கிலோமீட்டர் சென்றால்தான் இந்த வித்யாவுடைய வீடு இருக்கிறது. இந்த 1.5 கிலோமீட்டர் அங்கே இருந்து இங்கே வரும் பொழுது அந்த இடது பக்கத்துல இந்த செயல் நடந்த இடம் வந்து வேறு ஆயிருக்கிறது. இது ரெண்டு வேறுபடுகின்றன. அது அங்கே அந்த துப்புரவாக்கப்பட்ட பக்கம் விசேடமாக கவனமாக, நான் ஒரு சட்டத்தனியா இருந்து கொண்டு ஒரு தவறான இது கொடுக்க முடியாது. முக்கியமான விடயம் அந்த இடத்தை தவிர்த்து, அதை விட அந்த இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு கூற வேண்டும், அந்த வீடு எரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குற்றச்செயல் நடைபெற்ற குமாருடைய மைத்திரோடும் இருந்த அந்த வீடு வந்து நெருப்பை எரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள் அப்படியே ஒன்றுமே செய்யாமல் அப்படியே அந்த இடமெல்லாம் அப்படியே இருக்கின்றது. அதிலே நெருப்பது பிறகு அங்கே ஒருவன் கூட போகக்கூடவில்லை. அதனை இங்க துப்புரவாக்க விரும்புவோம். ஏன் அதை போலீசார் கூட ஏன் அதனை பகுப்பாய்வு செய்யவில்லை? அதைத்தான் கூறுவோம். இப்பொழுது அதன் பிறகு இப்ப சிஐடியால சென்று அதை பகுப்பாய்வு செய்து சில பொருட்களை எடுத்திருக்கிறாங்க. இதன் கூட இப்ப சில பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்க இதில் மிகவும் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் ஐயா, வந்து இந்த நீங்கள் அந்த காடுகளை உங்களுடைய தலைமையில் அல்லது நீங்களும் சென்று பார்வையிட்டு அதனை அளிக்கப்படுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மாணவனுடைய சகோதரர் நிசாந்தன் அவர்கள் சத்தம் போட்டு இந்த இடத்தை விட்டு போங்கள்ட்டு உங்களை துரத்தி அடித்ததாக அந்த ஊர் மக்களிடம் வந்து ஒரு கருத்து வந்திருக்கிறது. இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது? இது முற்று முழுதாக
ஊடாக தவறான கருத்துக்களை கூறுவது வந்து உண்மையாகவே தனிப்பட்ட இனக்காகவோ அல்லது என்னை சார்ந்தோ அல்ல, ஒரு சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய கருத்துக்களை வழங்கும் போது மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஒரு நிசாந்தன் வந்து உண்மையாக ஆண்டில் நடக்கும் பொழுது, அதாவது முதலாம் தேதி நாங்கள் சென்ற பொழுது முதலாவதாக நான் பார்த்திருப்பீர்கள் பற்றியதை நிசாந்தன் முதலாவது நாங்கள் சென்றதில் என்னவென்றால் 15ஆம் தேதி மரண விசாரணைக்கு தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் தேதி கணம் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு மரண விசாரணை எடுப்பது தயாராக இருந்தார். ஆனால் அன்று அந்த மனநிலை சரியில்லாதபடியால், அதாவது சித்தியாரின் தாயாருக்கும் அவரது மனநிலை சரியில்லாதபடியால் ஒரு மனிதன் போதும். அப்ப அடுத்த தினத்துக்கு எடுப்போம் என்று அந்த வழக்கு கேட்கப்பட்டது 15ஆம் தேதி. அது நான் முதலாவது விசேஷமாக நான் அங்கு சென்றது மரண விசாரணையில் இவர் மரண விசாரணையில் சாட்சி அளிக்கும் போது இவர் என்ன சொல்ல வேண்டும், மரண விசாரணைக்கு இவர் என்னென்ன வெளியீடுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு மூலத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி இந்த தான் சொல்ல வேண்டும். அதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. அதை செய்வதற்காகத்தான் நான் விசேஷமாக அங்கே சென்றேன் என்று அவரை வீட்டுக்கு சென்று அவர் இதுவரை அழைத்து அவர்களுக்கு அவரும் கூறி இந்த மாதிரி தான் உங்களுடைய சாட்சியம் அமைய வேண்டும், உங்களுக்கு நடந்துருச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். அப்படி உங்களுடைய சாட்சியம் அளித்தால்தான் உண்மையான கொலையாளியை தண்டிக்கப்பட முடியும் என்று அவருக்கு ஆறுதல் கூட்டும். நேற்று நீதிமன்றத்திலே நான் நிசாந்தனுக்கு அறிவித்து சொன்னேன், இதுதான் சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நம்ப விடக்கூடாது கலந்ததை கூற வேண்டும். இதே நிசாந்தனுக்கும் தெரியும், இதே நிசாந்தனுக்கு தெரியும், அவரும் கேட்டு பார்க்கலாம். அந்த விடம் என்ற போனாலும் அப்படியே இருக்கின்றது. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். இப்படி தவறான கருத்துக்களால் சில மாறுபட்ட இந்த கருத்துக்களால் மக்கள் குழப்பத்துக்குள்ளாகிறது. இல்லையா, இதுல நான் கேட்கப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் ஐயா வந்து இதுல இன்னும் 2 விடயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எங்களுடைய காதலுக்கு எட்டி இருக்கிறது. எவ்விதம் என்றால் அந்த மாணவியானவர் இன்னொரு இடத்தில் கொலை செய்யப்பட்டு இன்னொரு இடத்தில் போடப்பட்டிருக்கிறார் என்று சில அறிக்கைகள் சில இடங்களில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவ்விதம் இருக்கின்ற பொழுது அதுதான் எங்களுக்கு இந்த சந்தேகம் எழுகிறது. அப்படி அந்த இடங்களிலே அந்த விண்ணப்பங்கள் அல்லது அந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கமாக இருந்தால் இந்த நீங்கள் குறிக்கப்பட்ட பகுதி உடல் கிடந்த பகுதி மட்டும்தான் வித்தியா கொலை செய்யப்பட்ட இடம் என்பதனை நீங்கள் எவ்வாறு ஆணித்தரமாக கூறிக்கொள்ள முடியும்? கவனிக்கப்பட்ட வேண்டும் என்று சொன்னால் சாட்சியம் அளித்தவர்கள், அதாவது இந்த விடயத்தில் 7 சாட்சியம், அதாவது கடந்த 1ஆம் தேதி இந்த வழக்கு எடுக்கப்பட்ட போது சில பழைய பொருட்களை அங்கே 2 போலீசார் அவர்கள் வந்து சோகோன்னு சொல்வார்கள், அதாவது அவர் வந்து புலனாய்வு 2 போலீசார் வந்து சில பழைய பொருட்களை அங்கே வந்து பாடம் கொடுத்தார்கள். சாட்சி அளிக்கக்கூடிய அந்த தலைமையர்கள் எடுத்த இடம் அது இதற்கு அந்த இடத்தையும் எங்க இடத்துல எவ்வளவு தூரம் இருந்த முழு விவரத்தையும் அந்த இதன்படி கூறினார்கள். அந்த கூறி அடுத்தது பிறகு நேற்றைய தினம் அவர்கள் எடுத்த அதாவது அந்த சம்பவம் நடைபெற்ற ஸ்தலத்துக்கு விரைந்து சென்ற ஓஐசி, அதாவது பொறுப்பதிகாரி, ஊராட்சி பொறுப்பதிகாரியும் ஊராட்சியுடைய குற்றப்புலனாய்வு பொறுப்பதிகாரி இருவருமே சாட்சியம் வைத்தார்கள். சாட்சியத்துக்கு ஒரு விவரமாக கூறினார்கள். இந்த பொருட்கள் இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் விவரமாக கூறினார்கள். தாங்கள் அந்த இடத்துல இருந்தா இந்த பொருட்களை எடுத்தோம் என்று அவருடைய சைக்கிள் மற்றும் அவருடைய புத்தக பை மற்றது அவருடைய கட்டப்பட்ட துணிகள் அனைத்தும் நேற்று கொண்டு வரப்பட்டு நேற்று அனைத்தும் அந்த இடத்துல வைத்து ரசாயன பரிசோதனை கலப்பதற்காக நீதிபதி அதை உத்தரவிட்டார். அந்த வகையில் இப்போ பழைய பொருட்களை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு இதற்கு மேல் பழைய பொருட்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இது ஒரு விடயத்தில கவனிக்க வேண்டும். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில விசேடமாக இந்த வழக்கிலே நேரடி சான்று இல்லை. ஆகவே இங்கே உள்ள ஒரு முக்கியமான ஆமா கொடுக்கறதுக்கு மன்னிக்கும் நேரடி சான்றுகள் இல்லை என்று நீங்கள் திடமாக குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் போலீசார் கையகப்படுத்திய 2க்கும் மேற்பட்ட தொலைபேசிகள் அல்லது 2 தொலைபேசிகளிலே பல நிமிடங்கள் அந்த புள்ளை பண்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற குற்ற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை பல மக்கள் பார்த்ததாக கூட குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் இத்தனை தடயங்களை எடுத்து இந்த வழக்கினை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது அந்த விடயங்களை, அந்த காணொலிகளை, அந்த படங்களை நீங்கள் பார்க்காம இருந்திருக்க முடியுமா? அதில் வைத்து நீங்கள் அந்த குற்றவாளிகளை அடையாளம் காணக்கூடிய வகைகள் எழுகாது. முக்கியமான புலனாய்வு விசாரணை அவை அனைத்தும் வெளிவரும். இது ஒரு முக்கியமான விடயத்தோட நேரடி சான்று நான் கூறுவது கண்கண்ட சாட்சி தான் சொல்லுவார்கள். ஐவிட்னஸ், அதாவது ஐவிட்னஸ் இந்த இடத்துல உண்மையாக பாதிப்புக்குள்ளாகி மோசமான முறையில் செய்யப்பட்ட வித்தியாசம் உண்மையாகவே கண்கண்ட சாட்சி. மற்ற சாட்சிகள், அதாவது வீடியோக்கள் அனுப்பப்பட்டது அது இருப்பது அனைத்துமே தொகுத்து பார்க்கும் போது என்னுடைய இவர்களுடைய அது வந்து தொகுத்து பார்த்து அது என்னென்ன சான்று என்பது
9 பேரை இன்னும் அதிகரிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான என்ன புள்ளிகள் வெளிவரலாம். அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அப்ப அந்த காற்றில் அனைத்தையும் நாங்கள் ஒருமித்து எடுத்த பிறகு இவர்களுக்கு எதிராக என்னன்றதை நாங்கள் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சில வேளைகளில் இப்பொழுது சம்பவம் நடந்து இப்பொழுது 1 மாதமும் 2 மாதம் தான் ஆகிறது. 13 இன்றைக்கு நாங்கள் 16 இருக்கிறோம். ஆக இந்த குறுகிய காலத்துக்குள்ள 3 விசாரணை வந்துவிட்டு அதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். ஊராட்சி போலீசார் செய்ததிலே எங்களுக்கு சந்தேகம் வந்தது. யாழ்ப்பாண போலீசார் ஆளை கைது கொடுத்தார். யாழ்ப்பாணத்துறை மருத்துவ பார்த்து கொடுத்த கைவிடப்பட்டது. இப்பொழுது உண்மையாகவே கடந்த 1ஆம் தேதி 21ஆம் தேதி சிஐடி அதாவது புலனாய்வு பிரிவாளர் அறிக்கை அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதாக 2 கிழமை தான். அந்த 2 கிழமைக்கும் அவர்களும் திரும்பப்பட்டு எனக்கு அந்த சிஐடி அந்த புலனாய்வு அதிகாரி ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரி அவரும் அவர் எங்களோடு பல வழக்குகள் செய்கிறார். 5 பிள்ளைகள் தரத்திலும் அவர் தான் முக்கியமான விசாரணை அதிகாரி. அவர் கூறுவார், எனக்கு ஒரு தங்கை இருந்தார், எனக்கு ஒரு மகன் இருந்தார், அந்த இதை தாங்கிக் கொள்ள முடியுமா? உண்மையாக ஒவ்வொருவரும் அதிலே நான் சொல்ல வரவில்லை, அதை இருக்கிறார்கள். இதிலையும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற அதிகாரிகளுக்கு கூட சம்பந்தம் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியை தொடர்ந்து இருக்கலாம் என்று கூட சந்தேகம் இருக்கு. ஆமா, இதுல நான் மீண்டும் உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அதுல மன்னிக்கணும் ஐயா. என்னென்றால் அந்த காணொளி காட்சிகளை நீங்கள் பார்வையிட்டீர்களா? அந்த காணொலி காட்சி, அதாவது வித்தியா கொலை செய்யப்படுகின்ற பொழுது இந்த சந்தேகநபர்களால் படம் பிடிக்கப்பட்ட அந்த காணொலிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்களா? அப்படியே நீங்கள் அதனை ஒரு வழக்கை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு மூத்த சட்ட தரணியாக இருந்து நீங்கள் செயல்படுகின்ற முக்கியவராக இருக்கின்ற பொழுது அந்த வழக்கினை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது இவ்விதம் இணையதளங்களிலே இந்த படங்கள் வெளியே வந்த பொழுது அந்த காட்சிகளை நீங்கள் எவ்வாறு பார்க்க முடியாமல் இருந்திருக்கும்? அனைத்தும் வந்த விடயம் தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் என்னவென்றால் அதிகாரிகளுடைய அவர்களுடைய புலன் விசாரணை கூட அவர்களுடைய கூட்டு நியாயமான கூட்டு என்னவென்றால் இப்ப புலன் விசாரணை கிடைக்கப்பட்ட சகல காட்சிகளையும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு காட்சியை பார்த்தாலும் கூட இப்படி ஒரு காட்சி இருக்கின்றாலும் கூட அது சட்ட ரீதியாக அந்த காட்சி அந்த கொண்டு வரப்ப காட்சி சட்ட ரீதியாக இன்னார் என்பதை உறுதிப்படுத்த போதும். இப்ப என்னவென்று சொன்னாக்க நாங்கள் பார்த்து வந்து உடனடியாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கூட சட்டம் எதிர்பார்க்க சில நடைமுறைகள் இருக்காது. அதை நாங்கள் மிகவும் நிதானமாக யோசித்து பார்த்தோம். சட்டம் எதிர்பார்க்க ஒரு உதாரணம் சொல்ல போனா நாங்கள் இப்போ சும்மா உதாரணம் சொல்ல இதை நான் ஒப்புது சொல்ல வரவில்லை. என்னதான் இருந்தாலும் கூட கல்யாணம் முடிச்சு சொல்ல கல்யாணத்துக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்க வேண்டும். அதுபோல நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சான்றுகள் வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது அப்படியான உறுதிப்படுத்தாத சான்றுகளை பற்றி நாங்கள் கூறினால் சட்டத்தனையாவது கூறுவது அது ஒரு சரியான ஒரு சட்ட ரீதியான கூற்று அல்ல. அந்த வகையில் அதை நீங்கள் எதிர்பார்ப்பது விரைவில் நடக்கும். நீங்கள் அல்ல, இந்த மக்கள் எங்களுடைய மக்களும் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இந்த உறவுகள் எதிர்பார்ப்பது நிச்சயமாக இவர்களுக்கு இறுதியாக நிறைவுக்கு வருவோம் ஐயா. அதாவது ஒரு கேள்வியில 2 பதில்களை வைக்கிறேன். இந்த குற்றவாளிகள் 9 குற்றவாளிகளில் பல தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? என்றால் நீங்கள் முதலில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தீர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது வல்லுணர்வு புரிந்தவர்கள் கொஞ்சம் பேராக இருக்கலாம், அதனை வேற விடயங்களை பார்த்து கொஞ்சம் பேராக இருக்கலாம் சொல்லப்படுகின்ற போது அந்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனைகள் மாறுபடும் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அவ்விதம் இருக்கின்ற போது இதில் தப்புவதற்கு பலர் வாய்ப்பு இருக்கிறதா? இதிலே உண்மையாக குற்றம் நிரூபிக்கப்படுகிறவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்வீர்கள். தெளிவாக அந்த வரது உலகத்தை பொருள் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். நாங்கள் இவ்வளவு நேரம் ஆற்றிய உரையில மிக முக்கியமான விடயம் இந்த இறுதியாக நீங்கள் கேட்ட கேள்விதான். என்னவென்றா ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பல குற்றச்சாட்டுகள் சுமத்த முடியும். அதாவது ஒவ்வொருவருக்கும் 1, 2, 3 அதாவது சதி குற்றச்சாட்டு சுமத்தும் பொழுது அவ்வளவு பேருக்கு சதிக்குள் வந்து விடுவார்கள். இது சரியாக ஏனென்றால் முதலில் 3 வந்திருக்கிறார்கள், 5 வந்திருக்கிறார்கள், தனிப்பட்டது. அப்ப இவர்களுடைய மற்றும் ஒன்று கூடிய சட்ட ரீதியாக ஒன்று கூட சதி குற்றச்சாட்டு. அதை விட ஒருவர் வந்து குற்றம் செய்யும் பொழுது இப்ப உதாரணமா சொல்ல போல குற்றம் செய்கிற இடத்துல இங்க செய்யணும் வந்தது யாருக்கு தெரியும். குற்றத்தை அங்க இருந்து செய்யலாம், இங்க இருந்து செய்யலாம். அதை தூண்டுகிறது கூட ஒரு குற்றம் தான். அப்ப இந்த பின்னணியில பார்த்து அனைவருக்கும் வந்து நிச்சயமா எப்படி வரும் நான் குற்றச்சாட்டு பத்திரத்துல அனைவருக்கும் குற்றச்சாட்டுகள் வரும். அனைவரும் நான் கூறுவது சாட்சி உள்ளவர்களுக்கு அந்த குற்றச்சாட்டு பத்திரத்துல தெளிவாகவும் புரியதா வரும் இல்லை. ஆறு சாட்சி என்றது வரும். என்னென்ன சாட்சிகள் அதாவது ஆறு நாங்க தடைய பொறுப்பு என்னன்றது வரும். குற்றச்சாட்டுகள் தான் முதலாவது வரும். 1வது, 2வது, 3வது இன்ன குற்றச்சாட்டு. அது இதுல வந்து இதை தப்பிக்கொள்ள முடியாது. ஆனா உண்மையாக எல்லா குற்றச்சாட்டுகளும் ஒருவருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லோருமே
இதுகளுக்கு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சாத்தியுள்ளவர்களுக்கு குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்படும். ஆனா உறுதியாக நான் கூறுகிறேன், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மரண தண்டனை உண்டு. அதுல இந்த இதுக்கு இருக்கு. அதாவது கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை உண்டு. மற்ற வன்புணர்வுக்கு 20 வருடங்கள், கூட்டு வன்புணர்வுக்கு 20 வருடங்கள் தண்டனை உண்டு. அது மட்டுமல்ல, மற்ற குற்றச்சாட்டு இருக்குது. சதி குற்றச்சாட்டு என்றால் அதுக்கு தண்டனை உண்டு. சட்ட ரீதியாக உண்டு உடலுக்கு தண்டனை உண்டு. மற்றது சித்திரவதை, புகழ்ச்சல், அது ஆகவும் கடினமானது, அதுக்கு தண்டனை உண்டு. ஆகவே மொத்தம் போது குறைஞ்சது 30, 40, 50 தண்டனை வரலாம் வழக்கின் தன்மையை பொறுத்து. ஆனால் கொலை குற்றச்சாட்டுக்கு மரண தண்டனை உண்டு. ஐயா, இதுல நேற்று வந்தையா வந்து நீங்கள் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் திரு துவாரகேசன் சுவிஸில் இருந்து சுவிஸ் ரஞ்சன் என்கின்ற புலட் என்ற அமைப்பை சேர்ந்த ஒருவர் தங்களுடன் தொடர்புகளை கொண்டு மிரட்டியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார். அவர் சுவிஸ் இலங்கையில் உள்ள சுவிஸ் துணை தூரத்தில் கூட சென்று இந்த முறையிட்டு விசாரணை செய்ய போவதாக குறிப்பிடுகின்றார். அப்போது அவர் விசாரணை செய்கின்ற போது அவருடைய தொலைபேசியில் யார் யார் உரையாடினார்கள் என்கிற பல விடயங்கள் எல்லாம் வெளிவரும் என்று கூட சொல்லப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு விதம் சாத்தியமா இருக்கிறது. இதில் நீங்கள் சம்பந்தப்பட்டுள்ளீர்கள். இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்றால், கேள்வி கேட்டது நான் உங்களை நன்றி தெரிவிக்க வேண்டும். எனக்கு என்ன தொடர்பு கொண்டார்கள். அதாவது துவாரகேஸ்வரன் என்ற இந்த வர்த்தக அரசியல்வாதி, இவர் வந்து தொலைபேசி எடுத்து அங்கிருந்த சுவிட்சோடு உரையாடி இருக்கிறார். உரையாடும் பொழுது இவர் என்னை பற்றி தவறுதலாக கூறியிருக்கிறார். அதாவது என்னை பற்றி இவர் கூறியவர் அவர் கூறியிருக்கிறார். அவர் என்ன மண்ணை சேர்ந்தவர், அவரை பற்றி நீர் கூற முடியாத பொழுது இவர் வந்து தன்னுடைய அவருடைய எனக்கு தெரியுமா தனிப்பட்ட முறையில் அவருக்கு 8000 வழக்கு தெரியும். அவருடைய வரலாறு, அது சட்டத்தை கேட்ட கோயில உள்ள எல்லா குற்றச்சாட்டுக்கும் அவர் சிக்கி இருக்கிறது எனக்கு தெரியும். அது வேறுபட்ட விஷயம். அவருக்கு சூத்திரத்தில் அதாவது துணையான வார்த்தைகளை பேசி அவரை ஏற்றி இருக்கிறார். நான் உடனே நினைத்தால் இன்று ஜனாதிபதிக்கு சொல்லி உடனடியாக உங்களுக்கு எடுப்பிட்டேன். இப்படியே அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி ஒரு பக்கத்திலும் பிரதமர் இன்னொரு பக்கத்திலும் இல்லையா, இதுல வந்து இந்த வித்யாவினுடைய கொலை குற்றச்சாட்டிலே மிக முக்கியமான சூத்திரதையா சொல்லப்படுகிற சுவிஸ்குமாரை அந்த மக்கள் கைது செய்த போது அவரை போலீசாரிடம் பிடிக்கின்ற பொழுது அவரை கைது செய்ய முடியாது என போலீசார் மறுக்கின்ற பொழுது திரு மாவீரன் துவாரகேசன் அவர்கள் அங்கே முன்வந்து அந்த வழக்கினை பதிவு செய்ததன் பின்னர் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் எழுந்த பார்த்தீங்கன்னா இந்த 2வது குற்றப்பத்திரிகள் கூட வந்து இன்னும் முழுதாக அவருடைய தப்புதல், அவர் போலீசாரோட ஒப்படைக்கின்ற விடயங்கள் கூட பல ஓட்டைகளும் தவறுகளும் தப்ப வைக்கின்ற முயற்சிகளும் இடம்பெற்றிருக்கிறார். இவ்விதமான பின்னணியில் இந்த சுவிஸ் ரஞ்சன் என்பவர் இவரை பல கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். சுவிஸில் இருந்து தொலைபேசி ஊடாக இவரை அழைத்து மிரட்டியிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்ப இது பாரதூரமான குற்றமா தெரியவில்லை. அதாவது உங்களுடைய கட்சிக்காரர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த முக்கியமான குற்றவாளியை பிடித்து தந்தவர் மீது இன்னொருவர் குற்றச்சாட்டு கொலை மிரட்டல் விடுகின்ற பொழுது பாரதூரமான குற்றமா தெரியவில்லையா? நீங்கள் அவர் மீது இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டு கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? எனக்கு புரியவில்லை என்னுடைய சட்ட அனுபவத்திலே இவர் துவாரகேஸ்வரன் வந்து முறைப்பாடு கொடுப்பதற்கு இவர் இதை கண்டார். உடனே அதுக்கடுத்து சொல்லப்பட்டது முறைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் இப்பொழுது நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நீங்கள் ஒரு தவறை செய்யும் பொழுது அல்லது நீங்கள் ஒரு தவறை செய்யும் போது அதை நான் நேரே கண்டிருந்தால் மட்டும்தான் நான் முறைப்பாடு கொடுக்க முடியும். அவர் அரசியல்வாதிகள் முறைப்பாடு கொடுக்கிறேன் அவரை கைது செய்ய சொல்றதா இங்க ஒருவரும் இங்க இருக்க முடியாது. சட்ட ரீதியாக செயல்பாடு அப்படி நடந்திருந்தா அதே போல எனக்கு இந்த கதை வந்து நீங்க பேச முடியாதுக்கான பொருளை செல்ல வேண்டிய கதை பார்த்து சொல்றேன். அப்படி என்னன்னு சொல்ல முடியும்? ஒரு முறைப்பாடு கூட நான் சொல்லிக்கிட்டு போடுறேன் அப்படி சொல்ல முடியுமா? சட்டத்துல உள்ள அதாவது விடயத்தை நாங்க பார்க்கும் போது சட்ட ரீதியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் இல்லையா, நான் இதுல ஏன் துவாரகேசன் இந்த குற்றச்சாட்டு உங்கள் முன் வைக்கிறேன் என்றால், அதாவது அந்த தமிழ்மாறன் அந்த போலீஸ் நிலையத்தில் இருந்து தப்ப வைக்கின்ற பொழுது அங்கு ஒரு பெண்மணி துணிந்து கூறியிருந்தார். அந்த பச்சை நிற அடைவுடைய அந்த பெண்மணி கூறியிருந்தார் 40 லட்சம் ரூபாய் காசை வாங்கி போட்டு உனது மனைவியை கொண்டது எங்களுக்கு தெரியாத என்று குறிப்பிடுகின்றார். பின்னர் வந்து நாங்கள் அறிந்தோம் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று தமிழ்மாறன் சில ஊடகங்களில் பேட்டி கொடுத்திருந்தார். நாங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் கேட்டோம். ஏன்னா இதில் எல்லோரும் இந்த வித்யாவினுடைய இதுக்கு நீதி கிடைக்க போராடுவர்களுக்கு விதமான அச்சுறுத்தல் வருகிறது பல்வேறுபட்ட முனைகளில் இருந்து. நீங்களோட குறிப்பிட்டீர்கள் அரசியல் பின்புலம் இதுக்கு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றீர்கள். அதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இவ்விதமான அந்த விரட்டல்களை விடுகின்றவர்கள் எச்சரிக்கை விடுகின்றவர்களுக்கு எதிராக கூட இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டு அவர்கள் மீது கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா?
வழக்கை பாரம்பரிய பிறகு இந்த வழக்கை செய்ய போறேன்னு தெரிந்தவுடன் என்ன நான் அதாவது உங்களுக்கு நிச்சயமாக கூற வேண்டும் இந்த கேள்வியை கேட்டபடியா கடந்த 10ஆம் தேதி என்னுடைய மே மாதம் 10ஆம் தேதி என்னுடைய சகோதரியின் மகளுடைய நிச்சயதார்த்தத்தில் அங்கு சென்றிருந்தேன் சூட்டில். அங்க சென்றிருந்த வேளையில ஒரு விழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது சுவிஸ் ரஞ்சன் அவர்கள் அவர் என்ன ஊரை சேர்ந்தவர், என்னுடைய மண்ணை சேர்ந்தவர். அவர் எப்படி இருக்கிறீங்க என்னோட கதைத்து நாங்கள் எல்லாம் குடும்பமாக ஒரு படப்படுத்தோம். அது நடக்கல. நான் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது பொது வாழ்க்கையில யாரும் படப்படுத்த யாரும் தடுத்து விட முடியாது. அப்ப படப்படுத்தது ஒரு புகைப்படம் எடுத்தது பிறகு இந்த வழக்கில் நான் படப்படுத்த பிறகு அதாவது இதுல புகழூரில் கரவேற்றி அதிலே போட்டப்பட்டிருக்கிற தவறாக சுவிஸ்குமாரோட நிற்கிறார். அது தவறாக எப்படி நம்ப போகிறீர்கள், இவர் தமிழ்மாறு உறவாளி என்று போடுகிறார். உண்மையில சுவிஸ்குமார் வேறு, சுவிஸ் ரஞ்சன் வேறு. ஆனா எனக்கு தெரியும் அந்த 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 அதை அந்த இதை அந்த அந்த அதை கரவேற்றியது ஒரு யாழ் நகரிலே நீதிமன்றத்திலே தனித்த சட்டத்தனியாக தொழில் புரியும் ஒரு பெண்மணி. ஆச்சரியம். ஏன்னா தொழில் அவர் கொடுக்கிறார், இவரின் குடும்பத்திலிருந்து வர கொண்டு நாங்கள் செய்ய முடியாதாங்க. அப்படி அது ஒரு பக்கம். ஆனா அதே போன்று இங்க இன்னொரு விடயத்தையும் பார்க்க விடுங்க. இப்ப துவாரகேசவரை பொறுத்த வரைக்கும் மத்திய பொறுத்தவரைக்கும் அரசியல் இங்க அரசியல் இருக்கிறது. அதே என்ன எடுக்கணும் அவர் எடுத்து அதே சுவிஸ்ரஞ்சன் நான் கண்டதே முதலாக மே மாதம் 9 இந்த வாழ்நாள் சுவிஸ்குமாரை நான் கண்டதே இல்லை. எனக்கு அவரை பற்றி தெரியவும் மாட்டேன். ஆனா இதே போல எனக்கு வந்த தகவலின் படி இன்று எனக்கு வந்த தகவலை நான் கூறுகிறேன். இன்று எனக்கு சுவிஸ்ரஞ்சன் என்று என்னை தொலைவில் தொடர்பு ஒன்றால் ஒரு மாதத்துக்கு சொன்னார். இவர் இப்பொழுது எனக்கு ஒரு கோல் இருக்கார். எடுத்த போது அவர் உங்களை பற்றி பேசுகிறார். நீங்க அப்படி இலக்கியம் கேட்க போறீங்க, நான் இலக்கியம் கேட்க பொதுவான அவரை நான் வேற பண்ண முடியுமான்னு எனக்கு என்ன விளங்கவில்லை. அவருடைய அந்த அப்படியான என்னங்க அவர் வளர்த்து கொண்டு அவருக்கு நானும் செய்ய முடியாது. எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் குறை சொல்ல வரையில ஒருத்தர பிழையினங்களை நாங்கள் பிழையினங்களை கைவிட்டுறோம். நாங்க போற பாதையில குறைத்துக் கொண்டிருக்க அனைத்துக்கும் மரபு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அந்த வகையிலே அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு அவர் எனக்கு சொல்லுகிறார், இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வது நீங்கள் உடனே நடவடிக்கை எடுங்கள் எனக்கு சொல்லுகிறார். இதே நீங்க கேட்டவரைக்கும் சொல்லு அஞ்சன் இன்று எனக்கு சொன்னார். இவர் இப்படி எல்லாம் பேசுகிறார், இவர் சொன்ன விஷயம் அவ்வளவு நான் வச்சிருக்கிறேன், அவ்வளவு நான் பேப்பர் வச்சிருக்கேன். உங்களுக்கான குறை இருக்கிற வழக்கு தாக்கல் செய்து அவரையும் கேட்டார். நீங்க கேட்டபடியா கேட்கிறேன். ஆகவே உங்களுக்கு அவர் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்குரிய தீர்வு கிடைக்கப்பட வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டதுகளை ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். மரண தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். ஏனையவர்களுக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கூட சிறை தண்டனை வழங்கப்படும் என்று கூறியிருந்தீர்கள். அது கூட கிட்டத்தட்ட அவர் இறந்து போவதற்கு ஒத்த சமமான ஒரு தண்டனையாக தான் இருக்க முடியும். எனவே இந்த வழக்கிலே நீங்கள் ஆயராகி இதை முன்னெடுத்து சென்றமைக்கு எங்களுடைய மக்கள் சார்பிலும் எங்களுடைய எதிரிடத்தின் ஊடகம் சார்பிலும் மிக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில் சிரமத்தை பெறுவதும் தொடர்பு கொண்டு இந்த நீண்ட நேர செவியினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த பேட்டியை அளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் உறவுகளுக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.